நீங்க அதை வந்து வாய்த்தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஒருத்தர் எந்திரிச்சு தமிழ் என் தாய்மொழி மீட்சி வரணும், என் மொழியை சிதஞ்சு அழிஞ்சிச்சு. ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு தமிழ் பேச வருதா? தடையின்றி வருதா? தமிழ் எழுத படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும் நிலைமை இருக்கா? உன் வழிபாட்டுல தமிழ் இருக்கா? உன் வழக்காடு மன்றத்தில் இருக்கா? சொல்லு. உன்னுடைய திருமண அழைப்புதல் வச்சிருக்கியா? உன்னுடைய ஆட்சி மொழியாக அதிகார மொழியா உன் தாய்மொழி இருக்கா? எல்லா இடத்திலையும் உன் மொழியை தூக்கி வீசிட்டு, உன் வரலாற்று இருந்து அப்புறப்படுத்திட்டு, உன் வழிபாட்டுல இருந்து உன்னை தள்ளிட்டு, கடைசியா உன் தாய் நிலத்துல நீ உழைப்பிலிருந்து வெளியேறிட்டு படையங்க வந்து எறிவிட்டான். இப்ப இந்த சூழல்ல நீ இதை பேசவே தயாரா இல்ல. யாரோட போய் நிக்கலாம்? வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுத்துகிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஒரு தொகுதிக்கு 15 கோடி ஒரு முதலீடு செய்கிறார். அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் 200-300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம் நம்பிக்கை முதலீடு செய்கிறார். அப்ப முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா? முதலீடு செய்கிறவன் முதலாளினா லாபத்தை வைக்க முதலீடு செய்வானா? மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இப்ப யாரோட நான் நிக்கலாம்? நான் ஜெயிக்கல, தோத்து போறேன். யாருக்கு கவலை? யாருக்கு இழப்பு? என் முன்னவர்கள் செய்த பிள்ளைகளை நான் பாடம் கற்றுக்கிறேன். அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் என் கனவை நகர்த்தி கொண்டு அங்க விட்டா அதுல இருந்து இன்னொரு தலைமுறை எடுத்து போகும். இன்னைக்கு இந்த தேர்தல்ல 134 பேர் 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள். அப்ப நீ மேடையில பார்த்து உங்களை மாதிரி பிள்ளைகள் வேட்பாளராக நிற்பாங்க. நான் இல்லைனாலும் இன்னும் 50 வருஷத்துக்கு நான் எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை நான் விட்டுட்டு போவேன். என் முன்னவர்கள் அதை செய்யல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இதையே பேசிட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போய் நின்னு சீட்டை வாங்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த